இங்கே ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது. இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கேபிட்டல் கியூன்னு பேர் கொடுப்போம். இந்த பாசிட்டிவ் சார்ஜ்லேருந்து ரொம்ப தூரத்தில், அதாவது இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸில் இன்னொரு சார்ஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு டெஸ்ட் சார்ஜ் மாதிரின்னு வச்சுப்போம். எலக்ட்ரிக் ஃபீல்டில் கண்டுபிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்மால் கியூன்னு பேர் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த சின்ன சார்ஜை ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ்க்கு நான் வந்து மூவ் பண்ணணும். ரைட்? அப்படி மூவ் பண்ணணுன்னா நான் ஒரு வேலை பார்க்கணும். அந்த வேலைக்கு பேர் தான் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. மறுபடியும் சொல்கிறேன், இந்த ஸ்மால் கியூ வந்து ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ், ஏதோ ஆறு டிஸ்டன்ஸ்க்கு நான் வந்து மூவ் பண்ணணும். அப்படி மூவ் பண்ணணுன்னா நான் ஒரு ஒர்க் பார்க்கணும். அந்த ஒர்க் பேர் தான் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. ரைட்? நான் அப்படியே வார்த்தையால் சொன்னதை ஈக்குவேஷனாக ஃபார்ம் பண்ணுற பாருங்கள். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு சிம்பிள் யூன்னு கொடுப்போம். பொட்டன்ஷியல் எனர்ஜின்னா என்ன? நான் ஒரு வேலை பார்க்கணும். எதுக்காக? இது இங்கேருந்து இங்கே மூவ் பண்ணுறதுக்காக ஒரு வேலை பார்க்கணும். தட் இஸ் கால் ஒர்க் டன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆகட்டும், ஒர்க் டன் ஆகட்டும், நேராக நான் கண்டுபிடிக்க போகிறதில்ல. என்ன பண்ணுவேன்னா, இந்த டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஆர் டிஸ்டன்ஸ். இந்த டிஸ்டன்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன எலிமெண்ட்டை நான் சூஸ் பண்ண போகிறேன். அந்த டிஸ்டன்ஸோட பேர் வந்து டிஆர், ஸ்மாலர் டிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். ரைட்? இப்போது இந்த டிஸ்டன்ஸுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து டியூ. அதாவது யூ அப்படிங்கிறது வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சின்ன எலிமெண்ட்டை தேர்ந்தெடுத்து அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அதுக்கு பேர் ஸ்மாலர் பொட்டன்ஷியல் எனர்ஜி டியூ. இப்போது இதே மாதிரி இந்த மாதிரி நிறைய எலிமெண்ட்ஸை சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டிட்டால் நமக்கு வந்து என்ன கிடைக்கும், டோட்டல் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடைச்சிரும். அதை கூட்டுறதை நம்ம என்ன பண்ணுவோம், இன்டகிரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். இப்போது லெட்டஸ் டெரிவ் த எக்ஸ்பிரஷன். இது வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸ்மாலர் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது, அந்த சின்ன எலிமெண்ட் டியூ. திஸ் இஸ் ஆல்சோ டிடபிள்யூ. கரெக்டாக? இப்போது ஸ்மாலர் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்மாலர் எலிமெண்ட் ஈக்குவல் டு ஒர்க் டன் ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். let us forget all about vector quantities and all, right? இப்போது இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ், இதுவும் பாசிட்டிவ் சார்ஜ். கரெக்டாக? இப்போது இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால என்ன இருக்கும், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். ரைட்? இப்போது அந்த ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே Q1 Q2 டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்னு எழுதலாம். ரைட்டா? இதுதான் கூலும்ஸ் ஃபோர்ஸ். ரெண்டு சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் கூலும்ஸ் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்குது. இப்போது நாம் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கூலும்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னொரு ஒர்க் பார்க்க போகிறோம். ரைட்? இந்த டைரெக்ஷனில் வந்து நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்க போகிறோம், ஆப்போசிட் டைரெக்ஷனில். அதுக்காக நான் என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்துல நெகட்டிவ் யூஸ் பண்ண போகிறேன். ரைட்? ஏன் நெகட்டிவ் யூஸ் பண்ணுறேன், கூலும்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக நான் வந்து வேலை பார்க்க போகிறேன். ரைட்? இப்போது டியூ இஸ் ஈக்குவல் டு, இந்த ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன, கே கியூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு டிஆர். இது வந்து என்னதுன்னா, இந்த ஃபார்முலா வந்து இந்த ஸ்மாலர் எலிமெண்ட்டுக்கு தான் அப்ளிகேபிள். இப்போ நான் வந்து என்ன பண்ணணும், இது ஃபோர்ஸ் இங்கே ஆர் ஸ்கொயர் போட மறந்துட்டேன். கத்தப்பன் ஆர் ஸ்கொயர். இப்போது நான் டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜியை கண்டுபிடிக்கணுன்னா என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை வந்து இன்டகிரேட் பண்ணணும். டு ஃபைண்ட் த டோட்டல் பொட்டன்ஷியல் எனர்ஜி, இன்டகிரேட் திஸ் ஈக்குவேஷன். சிம்பிள். du integration of equivalent to minus k q1 q2 integration of 1 by r square into drன்னு எழுதலாம். எங்கேருந்து எங்கே இன்டகிரேட் பண்ண போகிறோம் அதுதான் எங்கள் கேள்வி. எங்கன்னா இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ்லேருந்து ஆர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் எல்லாத்தையும் கூட்டணும்னு சொன்னால் பார்த்தீங்களா, டோட்டலாக இன்டகிரேட் பண்ணிடுவோம். கரெக்டாக? இன்ஃபினிட்டி டு ஆர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேட் பண்ண போகிறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் du ஈஸி. என்னது, u only. u is equal to minus k q இன்டகிரேஷன் ஆஃப், இப்போ என்ன பண்ணுவேன், இன்ஃபினிட்டிலேருந்து ஆர் வரைக்கும் இன்டகிரேட் பண்ண போகிறோம். இந்த ஆர் ஸ்கொயரை மேலே கொண்டு வந்தால் ஆர் பவர் -2 இன்ட்டு டிஆராக மாறிடும் இன்டகிரேஷன் பண்ணுறதுக்காக. பிகாஸ் இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ், எக்ஸ் பவர் n இஸ் ஈக்குவல் டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுக்காக.
இப்போது U is equal to minus K Q1 Q2. இப்போது இதை இன்டகிரேட் பண்ணுங்கள் பார்ப்போம். R power minus 2 plus 1 divided by minus 2 plus 1. இது என்ன ஃபார்முலா? X power n plus 1 divided by n plus 1. எங்கேருந்து எங்கே இன்டகிரேட் பண்ண போகிறோம்? Infinity to R. U is equal to, here after everything is mathematics, K Q1 Q2 R power minus 1 by minus 1. Same thing, infinity to Rலேருந்து இன்டகிரேட் பண்ண போகிறேன். இப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸு கேன்சல் ஆயிரும், ப்ளஸ்ஸாக மாறிடும். சிம்பிள் K Q Qவாக மாறிடும். R பவர் மைனஸ் ஒன்று கீழே கொண்டு வந்தால் என்ன ஆயிரும்? 1/R மாறி இன்டகிரேட் பண்ணுறதுக்காக மேலே கொண்டு வந்தேன். இன்டகிரேஷன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் கீழே தள்ளிடுங்க, அவ்வளோதான். 1 infinity to R. நமக்கு இன்டகிரேஷன் லிமிட் அப்ளை பண்ண தெரியும். அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் K Q1 Q2 1/R minus 1 by infinity 1, upper limit minus lower limit. U is equal to K QQ divided by R. 1 by infinity value என்னவா மாறிடும்? 0. Got the point? இது 0 மாறிடும். So this is the formula to find the electrostatic potential energy.